பாவம் கன்சிகா. கன்சிகாவை பார்த்தே ஒரு வாரம் ஆகுது. கன்சிகா, கன்சிகா கதவு தரமா. வந்துட்டாரு வந்துட்டாரு. ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்காரு. தினமும் எட்டி எட்டி பாப்பேன். வாங்க முதலாளி ஐயா, நல்லா இருக்கீங்களா? ஒரு வாரமா உன்னை பார்க்க வரவே முடியல கன்சிகா. பேக்கரிலாம் எப்படி ஒழுங்கா ஓடுதா? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு முதலாளி ஐயா. பணம் எல்லாமே அங்கதான் வச்சிருக்கேன். நீங்க அப்புறமா போனீங்கன்னா எடுத்துக்கிடுங்க. இன்னைக்கு நான் பேக்கரிக்கு வருவேன் சரியா? சரி முதலாளி ஐயா. உங்க அம்மா நல்லா இருக்காங்களா மண்டக்கிட்ட ஐயா? எல்லாரும் நல்லா இருக்காவ. எங்க அம்மா ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டும் வச்சுக்கிட்டோம் எரிச்சலா இருக்கு பார்த்துக்கிட்டு. வயசானவங்க அப்படித்தான் இருப்பாங்க மண்டக்கட்டு ஐயா. உனக்கு வீடெல்லாம் பிடிச்சிருக்குல்ல? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? வீடு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால ராத்திரி உறங்கும் போது கொஞ்சம் பயமா இருக்கு. வேற ஒண்ணுமில்லை. அப்பப்போ உமா எட்டி எட்டி பார்க்கா, எரிச்சலா இருக்கு. எட்டி எட்டி பார்க்காளா? எங்க இருந்து எட்டி எட்டி பார்க்கா? இந்த இருக்கு பாருங்க, இந்த ஜன்னல்ல கண்ணை வச்சு உத்து உத்தி எட்டி பாக்குறா. எனக்கு பிடிக்கவே இல்ல அவ பண்றது. ஏன் இந்த வேலை பார்த்துட்டாலேதா? புருஷன்ட்ட சொல்லி கொடுக்கணும். எனக்கு ஒரு நாய்க்குட்டி வாங்கி கொடுங்க, நான் எனக்கு காவலுக்கு வச்சுக்கிடுதேன். சரி கன்சிகா. ரோட்டோர ஏதாட்டும் நாய்க்குட்டி அனாதையா இருக்கும்ல, நம்ம தத்தெடுத்து உனக்கு தாரேன். சரி முதலாளி ஐயா. போயிட்டு வரேம்மா. சாப்பிட்டு போங்க முதலாளி ஐயா. இருக்கட்டுமா, எங்க அம்மா கத்திட்டு கிடக்கும், அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிட்டுதேன். ஹலோ இனியால். வாங்க மகா சார். என்ன ஏதோ சாக்லேட் வியாபாரம் பண்றீங்களா? காதலியை முதல்ல பார்க்க வரும்போது இப்படிதான் வாங்கிட்டு போனோமா, என் தம்பி சொன்னான். உங்க தம்பி எல்லாம் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காரு. சரி பிடிங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் சாக்லேட்டே சாப்பிட மாட்டேன். அட கடவுளே, என் தலையில இடி இறக்கிட்டீங்களே. சாக்லேட் சாப்பிடுறது எவ்வளவு கேடு தெரியுமா உடம்புக்கு? நீங்க டாக்டருங்கிறத நான் மறந்துட்டேன். நீங்களும் மற்ற பிள்ளைகள் மாதிரி சாக்லேட்னு ஆசைப்படுவீங்கன்னு நினைச்சேன். ஒண்ணு மட்டும் எடுத்துட்டு கிளினிக் முடிச்சு போகும்போது ரோட்டோர இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன். அப்படியா? சரி சரி. ஏதாவது கோபமா? இல்ல நீங்க டாக்டருங்கிறதே நான் மறந்துட்டேன். சரி, அடுத்த வாட்டி நல்லதா வாங்கிட்டு வரேன். எதுக்கு மகா சார் இந்த ஃபார்மாலிட்டிஸ்? எதுவுமே வேண்டாம். இல்ல, லவ் பண்ண பொண்ணை பார்க்கும்போது டெய்லி ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போன்னு என் தம்பி சொன்னான். உங்க தம்பி கிடக்காரு, ஏதாவது குழப்பிட்டு இருப்பாரு. நீங்க எப்பவும் போல வாங்க. இது என்ன ட்ரெஸ்? ஏதோ ஃபங்க்ஷன் போறீங்களா? இல்ல, அதுவும் இவன் தான் சொன்னான். நார்மல் ட்ரெஸ்ல போக கூடாது, டிப்டாப்பா கோட்ல போ அப்படின்னா. அட கடவுளே, உங்க தம்பி உங்களை நல்ல கிறுக்கு ஆக்கிட்டு இருக்காரு. போங்க இனியால். மகா சார், எங்க அப்பா பழையபடி கிறுக்குத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, என்னாச்சு? நீங்க ப்ரப்போஸ் பண்ணதை சொன்னேன், எதுக்கு ஒத்துக்கிட்ட? நீ சொல்லும்போது அவன் வேண்டான்னு தானே சொன்னான், நீனும் வேண்டான்னு தானே சொல்லணும். அப்படி இப்படின்னு ஒரே பிரச்சனை பண்ணிட்டாரு. அட கடவுளே, இது என்ன இப்படி வருது பிரச்சனையா? புகழ் இருக்கான், எல்லாம் பார்த்துப்பா. ஏன்னா உங்க வீட்லயே புகழ் தானே எல்லா பிரச்சனையும் சரி பண்ணா. புகழா? எங்க வீட்டு பிரச்சனையை புகழ் எப்படி சரி பண்ண முடியும்? உங்க வீட்டுக்கு ஒரு பாட்டி வந்துச்சு வேஷம் போட்டுட்டு. அது வேற யாருமே இல்ல, புகழ் தான். அவன் தான் வந்து தர்ஷினி அம்மா கிட்ட என்னெல்லாமோ சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருக்கான். அட கடவுளே, இது எங்க யாருக்குமே தெரியலையே. புகழ் பயங்கரமான ஆளு. அவனை ரொம்ப சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. எங்க அப்பா பிரச்சனை அவனே பாத்துக்கிறேன்னு இருக்கான். சரி சரி, நானும் புகழ்கிட்ட நல்லா பேசிக்கிறேன். எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கான். ஆமா ஆமா. சரி மகா சார், டைம் ஆயிடுச்சு. இப்போ பேஷண்ட் வர ஆரம்பிச்சிருவாங்க. சரி இனியால், எனக்காக ஒரு சாக்லேட்டாவது எடுத்து சாப்பிடுங்க சரியா? அப்பதான் என் மனசு சந்தோஷப்படும். கண்டிப்பா. ஒண்ணு இல்ல, 2 சாக்லேட் நான் எடுத்துக்கிடுறேன். தேங்க்யூ. உங்களை இப்படி அடிக்கடி பார்க்க வந்த தப்பு இல்லல்ல? இவ்வளவு நாள் இப்படி தானே பார்க்க வந்தீங்க? அப்போ ஃப்ரெண்டு பார்க்கலாம், ஆனா இப்போ இப்படி பார்க்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே, அதான் கேட்டேன். சின்ன பிள்ளை மாதிரி பேசாதீங்க, எப்பவும் போல வாங்க. சரி இனியால், இப்ப நாளைக்கு வாரு. நாளைக்கு வரும்போது வேற ட்ரெஸ் போட்டு வரணும். கோமாளித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. டாக்டர் தம்பி, இதுதான்ப்பா உருண்டமண்ட டாக்டருக்கு மாவா, லண்டன்ல படிச்ச டாக்டர். வணக்கம் அம்மா. அம்மாவா? நான் ஒரு தமிழ் ஆசிரியர். வணக்கம் ஐயா. யாருக்கு என்ன பிரச்சனை? உள்ள என் மனைவி படுத்திருக்கிறாள், அவளுக்கு தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? எப்பொழுதும் சோர்வாக இருக்கிறாள், சாப்பிடவே மாட்டேங்கிறாள். ஓகே, நான் போய் பாக்குறேன். பாருங்க டாக்டர், இப்படிதான் படுத்து படுத்து கிடக்கா. ஹலோ, உங்க பேர் என்ன? என் பேரு காயத்ரி. எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? எனக்கு ஒரு மாதிரி சோர்வாவே இருக்கு. காயத்ரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏமா கல்யாணம் ஆக போய் தானே எனக்கு தம்பி பொண்டாட்டி, இல்லன்னா எப்படி இவ எனக்கு வீட்டுல கிடப்பா? கல்யாணம் எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு 5 மாசம் இருக்கும். ஓகே ஓகே, நீங்க பிரெக்னண்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரெக்னன்ட்னா என்னதுமா? கன்ஃபார்மா தெரியல, டெஸ்ட் எடுத்து பார்த்து சொல்றேன். கூடமி மைனி பிரெக்னன்ட்னா குழந்தை உண்டாயிருக்குன்னு சொல்றாங்க. அப்படியாம்மா? எப்ப தெரியும் முடிவு?
நான் உன்னை எழுதி தரேன், நீங்க அதை வாங்கிட்டு வாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள சொல்லிடுறேன். ஆ சரிம்மா. தம்பி அந்த பிள்ளை ஏதோ எழுதி கொடுத்துருக்குப்பா, மெடிக்கல்ல போய் வாங்கிட்டு வரணுமா? நீயே வாங்கி விட்டு வந்து விடு அக்கா. நல்ல மாப்பிள கணக்கா உட்காந்துக்கிடுவான், நம்ம மெடிக்கல்ல போய் வாங்கணுமா? அத்தைக்கு உடம்பு சரியில்லை. ஏன் அத்தை இப்படி இருக்காவ? டாக்டர் என்னவென்று சொல்லிவிடுவார். வாங்க வாங்க குடுமியக்கா, எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேன்ப்பா. இந்த பேப்பர்ல உள்ள மருந்து கொடு. இருக்கா இல்லையாப்பா அந்த மொழி முழிக்க? யாருக்குக்கா? யாருக்கு இருந்தா உனக்கு என்ன? உனக்கு தேவை காசு தானே, சொல்லு. உன் மாப்பிள்ள வந்துட்டாராக்கா? மாப்பிள்ளலாம் இப்போதைக்கு வர மாட்டார்ப்பா, அவர்லாம் வரவே வேண்டாம். அப்புறம் எதுக்கு இந்த மருந்து? இவன் என்ன 1000 கேள்வி கேட்டுடக்கான், கூடு. ஏக்கா 3வது குழந்தை உண்டாயிருக்கல, உங்க மாப்பிள்ள வேற இல்லைங்க. என்னக்கா அது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்க. மண்டைய பழந்துருவேன், இது என் தம்பி பொண்டாட்டிக்கு. அப்படி தெளிவா சொல்லுங்கக்கா. பேச்ச குறைச்சிக்கிட்டு வேலையை பாரு. சரிக்கா சரிக்கா, கோவப்படாதீங்கக்கா. நான் 3வது பிள்ளையோன்னு நினைச்சிட்டேன். வயசுக்கு தகுந்த மாதிரி பேச மாறிமுத்து. சரிக்கா சரிக்கா. இவன் மாப்பிள்ள மாதிரி டாக்டர் என்னவென்று உட்கார்ந்துருக்கான், கண்ட பையனை சொல்லிவிடுவார். கேள்வி கேட்கணவ. அக்கா வாங்கி விட்டாயா? வாங்கியாச்சு வாங்கியாச்சு. இந்தாம்மா டாக்டரு, வாங்கிட்டு வந்தாச்சு. சரி, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. சரிம்மா. இனி வேறெல்லாம் இந்த மாதிரி பேஷண்ட்டை பார்க்கும்போது இந்த மாதிரி சமாச்சாரங்களை நீங்க வாங்கிட்டு வாங்கம்மா. மெடிக்கல் எல்லாம் எங்களை அலைய விடாதுங்க. ஏன் என்னாச்சு? மெடிக்கல்ல உள்ள பையன் என்னைய பார்த்து உங்களுக்கு 3வது பிள்ளையான்னு கேட்கான். என் புருஷன் வெளிநாட்டுக்கு போய் 2 வருஷம் ஆயிட்டோமே, இப்படி கேட்கலாமா என்னைய பார்த்து? ஐயோ ஐயோ கொய்யோன்ட்டு. டாக்டர் என்ன ஆயிற்று? எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க. என்ன சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. நீங்க அப்பா ஆயிட்டீங்க. பாப்பாக்கு நான் தான் பேர் வைப்பேன். இது வேறயா வியலங்கும். காயு, உனக்கு எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. நன்றி டாக்டரே. சரி, அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு 10 நாள் கழிச்சு என்னோட கிளினிக்ல வந்து பாருங்க. கண்டிப்பாக ரெகுலராக உங்களிடமே செக்கப் கூட்டி வருகிறேன். சரி சரி. அக்கா, டாக்டருக்கு ஃபீஸ் கொடுத்து விடு. இதுக்கெல்லாம் ஃபீஸ் வேண்டாம், நான் கிளம்புறேன். ஃபீஸ் வேண்டாமா? உருண்டை மண்ண டாக்டருக்கு இப்படி பொண்ணா? உங்க அப்பா போனாலே காசை புடுங்கிட்டு விட்டுருவாரு. இல்ல பரவாயில்ல, ஃபீஸ் வேண்டாம், வழி விடுங்க. அக்கா, நான் சென்று ஊரில் உள்ள எல்லாருக்கும் இனிப்பு வழங்கிவிட்டு வருகிறேன். இனிப்பா? என்ன இனிப்பு? ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு வரேன்னு சொல்றாரு. சரி சரி. வந்துட்டாரு சிவாஜி கணேசன் வந்துட்டாரு. நடந்தானா உடலும் உள்ளமும் நடந்தானா. பழைய பாட்டா வச்சு கொள்ளுது, எரிச்சலா இருக்கு. கொஞ்ச நேரம் ரிமோட்டை தர மாட்டேக்கு. எத்த செம்பு இந்த பாட்டுக்கு தானே ஆட வர. நல்லம் தான் குடலம் உள்ளமும் நல்லம் தான் செம்பு பாட்டு தானே. இதுல பழைய நடிகர் ஆடிட்டு இருக்காரு. பழைய பாட்டதான் இப்ப பூரா கொள்ளுதானுவ கொள்ளு. கொஞ்சம் ரிமோட் கொடுத்தீங்கன்னா சீரியல் பார்த்துக்கிடுவேன். சீரியல் பார்த்து பார்த்து தான் கெட்ட புத்தி எல்லாம் வருது. படம் பாரு, பாட்டு பாரு, சீரியல் ஓடுனா எனக்கு கெட்ட கோபம் வரும். என்னைய மறந்துட்டு நான் அப்படியே ஓடிடுவேன். இதெல்லாம் நாங்க வாலிபத்துல வந்த படம். அருமையா இருக்கும் பட்டி. நீ பார்த்திருக்கியா? என்ன அமைதியா இருக்க? காத விஞ்சி போச்சா? பேதியில போறவ எங்க ஓடுனாலும் தெரியலையே. கண்ணை அமைக்கிறதுக்குள்ள ஓடி. என்ன உமா, மூஞ்சில ஏதோ அடிபட்டிருக்கு? இந்த பால் பாண்டி பையதான்க்கா அடி வெளுத்துட்டான். அவன்கிட்ட என்ன கோல் மூட்டி விட்ட? அந்த குடிகார பையிட்ட நான் என்னத்த மூட்டி விட? என்னைய பார்த்துட்டு யோகா டீச்சர்னு அடிச்சு புட்டான். யோகா டீச்சர் மாதிரியா இருக்கு. யோகா டீச்சர் அழகா இருக்குமே. அந்த ஆந்த கண்ணி அழகா இருக்கா, நான் அழகா இல்லையோ? நீ பண்றதுக்கு நீ வாங்க வெட்டி நல்லா வாங்குவ. மிந்திலாம் ஒழுங்கா தானிட்டு இருந்த உமா, ஏன் இப்ப எனக்கு இருக்க பிடிச்சிட்டு? எப்பவும் இப்படிதான்க்கா, பெருசா வெளியே தெரியாது. என்னப்பா சரவணன் இந்த பக்கம்? எல்லாரும் நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாக இருக்கோம். கையில் என்ன பெட்டி? இனிப்பு கொண்டு வந்துள்ளேன். இனிப்புனா சீனியா? இனிப்பு பலகாரம் கொண்டு வந்துள்ளேன். நீங்க பெரிய பணக்கார ஆளுவோ இப்படி பெட்டி பெட்டியா விற்க ஆரம்பிச்சிட்டீங்க போலயே. ஏன் குடும்ப கஷ்டமா? ஐயோ, விற்பதற்கல்ல, உங்களுக்கு கொடுக்க. கொண்டாங்க. ஃப்ரீயா இல்ல காசு எதுவும் கொடுக்கணுமா? இலவசம், எல்லாருக்கும் இலவசம். என்ன சரவணன் தம்பி திடீர்னு முட்டையெல்லாம் குடிக்கியே? முதல்ல கொண்டாங்க. மனைவி குழந்தைண்டாயிருக்கிறாள். யாரு? பானுமதியா? சொல்லவே இல்ல, பிரிஞ்ச மாதிரி இருந்தது. பானுமதி இல்லை, என் மனைவி காயத்ரி.
ஆமா, நீர் வருஷத்துக்கு ஒரு பொண்ணு கட்டினா எங்களுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப சந்தோஷம் தம்பி, ரொம்ப சந்தோஷம். என்ன எல்லாத்துக்கும் ஒரு டப்பா கொடுத்து மீதி டப்பாவை நான் எடுத்துக்கிட்டுமா இல்லை உங்கள் வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கணுமா? ஆம், மீதி கொடுக்காதவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். பானுமதி ஒழுங்கா இருந்திருந்தா இந்நேரம் குழந்தை உண்டாய் பிள்ளை பெற்றிருப்பா. என்னப்பா? அந்த பணப்பேயை பத்தி என்னிடம் பேசாதீர்கள். சரிப்பா. பானுமதினு பேரை கேட்டாலே டென்ஷன் ஆகுதாரு. அப்போ எந்த லட்சணத்தில் அந்த பொம்பளை நடந்திருக்கும்? ஆமாட்டி, அவ ரொம்ப மோசம். அப்போ நம்ம ஊரில் மது குழந்தை உண்டாயிருக்கா. இப்போ இந்த காயத்ரி அடுத்து நீ. இதுக்கு சாவறதுக்கு அதை ஒத்த பிள்ளைய வளர்க்கறதுக்கே துப்பில்லாமல் தெரியுதா? இன்னும் நாம காலகாலத்துல பெத்துக்கம் கட்டின்னு ஒரு பிள்ளைய, நாம் இருவர் நமக்கு ஒருவர் போதும்க்கா. இப்படியே இருந்துட்டா ஒத்தையாலா பிள்ளைகள் வளரும். ஒரு துணைக்கு ஒரு பிள்ளை வேண்டாமா? அதுக்கெல்லாம் காலம் கிடக்கு, பேசாமல் இருங்க.